நாடு முழுவதும் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இன்றைய நீட் தேர்வுக்கு நாடு முழுவதும் சுமார் 23 லட்சம் மாணவர்களும், தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவ மாணவியரும் தேர்வெழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை, சேலம், தஞ்சை உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 41 மையங்களில் நீட் தேர்வு நடைபெறவுள்ளது. பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கும் நீட் தேர்வு மாலை 5:20 மணி வரை நடைபெறவுள்ள நிலையில் தேர்வர்களுக்கு பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை தேசிய தேர்வு முகமை விதித்துள்ளது. பிற்பகல் 1:30 மணிக்கு தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என்றும், மோதிரம், வளையல், கம்மல், மூக்குத்தி, செயின் உள்ளிட்டவைகளை அணியக்கூடாது என்றும், ஆண் தேர்வர்கள் முழுக்கை சட்டை அணியக்கூடாது எனவும், பெண் தேர்வர்கள் துப்பட்டா அணியக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அலைபேசி, ஹெட்போன், இயர்போன், பேனா, கால்குலேட்டர், பெல்ட், உணவு, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட எந்த பொருட்களும் தேர்வு மையத்தில் அனுமதி இல்லை எனவும், தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் எனவும் தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் கல்லூரி சேர்க்கை ரத்து செய்து தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் கல்லூரி சேர்க்கையை ரத்து செய்து தேசிய மருத்துவ ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. CBI மற்றும் தேசிய தேர்வு முகமை இணைந்து நடத்திய விசாரணையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் போது முறைகேடு, ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு ஆகியவை தெரியவந்தது. இதையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்ட 14 மாணவர்களின் சேர்க்கையை ரத்து செய்து தேசிய மருத்துவ ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டது. மேலும் விதிமீறல்களுக்கு உடந்தையாக இருந்த 26 மருத்துவ மாணவர்களை இடைநீக்கம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முறைகேடுகளில் ஈடுபட்ட 42 பேர் மறு தேர்வு எழுத 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு நீட் தேர்வு எழுதிய 215 தேர்வர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தேசிய மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் இன்று தொடங்கும் நிலையில் வெப்பம் மிதமாகவே இருக்கும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். தமிழ்நாட்டின் 11 இடங்களில் நேற்று வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் கொளுத்திய நிலையில் கோடை காலத்தின் உச்சகட்டமான கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. நேற்று மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. திருத்தணியில் 104 டிகிரி, சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. திருச்சி மற்றும் மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நாகையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டியது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்த 25 நாட்கள் வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அப்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்தரி வெயில் தொடங்கினாலும் கடந்த ஆண்டை விட நடப்பு மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தாலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை காரணமாக உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். மேலும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மழை தொடர்ந்து நமக்கு பெய்ய பெய்ய நமக்கு வெப்பத்தோட தாக்கமும் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ கடந்த ஆண்டு நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்திலேயே நம்ம கரூர், ஈரோடெல்லாம் பாத்தீங்கன்னா 43, 44 டிகிரி எல்லாம் போனதை பார்த்தோம். இந்த ஆண்டு நமக்கு 41 இன்னும் எந்த இடங்களும் போகவில்லை. ஸோ சராசரி 38ல இருந்து 40க்குள்ளேயே அதே டிகிரியில இருக்கிறத பாக்குறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று குறைந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர பகுதிகள்ல பாத்தீங்கன்னா அங்க பொதுவா மழை இருக்காது. கடல்ல இருந்து மேகங்கள் வந்தாதான் நமக்கு ஏதாவது மழை இருக்கிறதுக்காக பாக்குறோம். ஸோ உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருக்கும். வெயிலோட தாக்கம் நமக்கு சராசரியை ஒட்டியே இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும் அவர் கூறினார்.